ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபியோட லேட்டஸ்டான இதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஆர்சிபியோட அந்த ஒரு ஜெர்சியில் ஒரு ஸ்டார் ஆட் ஆயிடுச்சு. ஆர்சிபியோட உமன்ஸ் ஜெர்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க லாஸ்ட் சீசன் இந்த சாம்பியன்ஸை வின் பண்ணதுனால அவங்களோட அந்த ஒரு சாம்பியன்ஷிப் சிம்பாலிக்கை வந்துட்டு மீன் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டார் அப்படிங்கிறத ஆட் பண்ணி எல்லா பிளேயர்ஸும் வந்துட்டு அதை வியர் பண்ணி ஃபோட்டோ ஷூட்டும் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸ்மிருதி மந்தனா அது மட்டும் இல்லாமல் டீம் பிளேயர்ஸ் எல்லோரும் வந்துட்டு அதை கம்ப்ளீட் பண்ணி ஒரு ரீல்ஸாக வந்து போடும்போது ஸோ மென்ஸ் டீமும் இதை கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்து ரெப்ளிகேட் பண்ணி இதை ரீக்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஆசைப்பட்டிருப்போம். ஸோ கண்டிப்பாக எனக்குலாம் அது ரொம்பவே பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. ஸோ அது சூன் நடக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அப்டேட், நம்மளுடைய விராட் கோலியோட விளாடுறதும் ஆர்சிபி கூட விளாடுறதுக்கும் நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஜேக்கப் பெத்தால் இப்போ ஒரு போஸ்ட்கார்ட்டில் சொல்லியிருக்கிறாரு, டெய்லி மெயில் அப்படிங்கிற போஸ்ட்கார்ட்டில். ஸோ என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஐபிஎல்லில் விளாடணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஆசையாக இருக்கும். அதுவும் வந்துட்டு எனக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபியில் விளாடணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரீம் இப்போ இருக்க சுச்சுவேஷனில். ஃபஸ்ட்டு நான் அந்த மாதிரி நினைக்கல. ஸோ ஐபிஎல் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்கு போகணும்னு நினச்சேன். பட் இப்போது எந்த ஸ்டேடியமுக்கு போனாலும் அங்கே ஆர்சிபின்னு சொல்லி அந்த ஒரு சான்ஸை கொடுத்து என்னை வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் பூஸ்ட்டாக வந்துட்டு இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஆர்சிபிக்காக நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்து நம்மளை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்துருச்சு. ஸோ மட்டும் இல்லாமல் விராட் கோலி மாதிரியான பிளேயர்ஸ் கூட ப்ளே பண்ணும்போது அது இன்னுமே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஒரு கூலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை ஜேக்கப் பெத்தல் சொல்லியிருக்காரு. ஜேக்கப் பெத்தல் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் ஓடிஐயில் 50 அப்படிங்கிறத போட்டு மாஸ் காட்டியிருக்கிறாரு. ஸோ இந்த சீரியஸை சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாரான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய விராட் கோலியோட இன்ஜுரி அப்டேட்டு. ஸோ விராட் கோலி டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா நீ இன்ஜுரி காரணமாக இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து போதுனா ஃபஸ்ட் ஓடிஐயில் விளாடல. செகண்ட் ஓடிஐயில் இப்போ அவர் கண்டிப்பாக விளாடுவார் அப்படிங்கிற மாதிரி சுப்மன் கில் வந்துட்டு நமக்கு ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறத அவரே கொடுத்துருந்தாரு. ஆஸ் அ டீமோட வைஸ் கேப்டனாக பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸோட இன்ஜுரி அப்டேட்டை வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் வந்து விராட் கோலி கண்டிப்பாக விளையாடுவார்னு சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் இன்றைக்கான ப்ராக்டிஸ் செஷனை வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி மிஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுவும் இந்த இடத்துல ஒரு விஷயமாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு மேட்ச்சு. ஸோ இன்றைக்கான ப்ராக்டிஸ் செஷனை வந்துட்டு விராட் கோலி மிஸ் பண்ணுறாரு அப்படிங்கும்போது ஃபுல் ப்ராக்டிஸ் செஷனை மிஸ் பண்ணாரா அப்படின்னு தான் நம்ம சோர்ஸ் பண்ணோம். ஃபுல் ப்ராக்டிஸ் செஷனில் அவர் மிஸ் பண்ணல. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் செஷனில் இருந்துட்டு கிளம்பியிருக்காரு. அது வந்து டீமோட இன்டர்மீடியம் 1 hours ப்ராக்டிஸ் செஷனு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 மினிட்ஸ் தான் விராட் கோலி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த நீ இன்ஜுரியை வந்துட்டு கர்ஸ் பண்ணி சீரியஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு விராட் கோலியோட இன்ஜுரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் இப்போ போயிட்டுருக்கு. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேட்சஸ் இப்போ வந்து விராட் கோலி மிஸ் பண்ணிட்டுருக்கிறாரு. சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கெலாம் பார்த்திங்கன்னா அவரோட அவைலபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இந்த சீரியஸில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ரோஹித் விராட் இவங்க 2 பேருமே கீ பிளேயர்ஸ் அப்படின்னு வந்துட்டு டீமோட ஹெட் கோச் நம்மளுடைய கம்பீர் சொல்லியிருந்தார். ஸோ அதனால் வந்துட்டு இவங்க 2 பேரோட ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம், அதோட இவங்களோட ஃபார்மும் ரொம்ப முக்கியம். இந்த இங்கிலாந்துக்கு அகெயின்ஸ்டான சீரியஸை தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட அந்த ஒரு ப்ரிப்பரேஷனாக பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இதில் இவங்களோட ஸ்கோர்ஸும் வந்துட்டு பெரிய லெவலில் ரெப்ளிகேட் ஆகணும். ஃபஸ்ட்டு ஓடிஐயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா பெரிய லெவலில் அடிக்கல. ஸோ செகண்ட் ஓடிஐயில் கண்டிப்பாக அவர் அடிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் விராட் கோலி எவ்வளோ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாருன்னு. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஜாஸ் ஹேசல்வுட்டோட ரீப்ளேஸ்மெண்ட். ஜாஸ் ஹேசல்வுட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ரூல் அவுட் ஆகிட்டார். ஐபிஎல்லும் ஒரு விளாடுறது டவுட்னு சொல்லப்படுது. அப்படி வந்துட்டு நம்மளுடைய ஜாஸ் ஹேசல்வுட் ஐபிஎல் 2025 விளாடுறது டவுட் அப்படின்னா ஜாஸ் ஹேசல்வுட்டோட இடத்துல யார் விளாடலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க் போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்துட்டு யார் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா வில்லியம் ஓரூக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூசிலாண்டோட ஃபாஸ்ட் பவுலர் இருக்கிறாரு. இந்த WTCயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 விக்கெட் ஹால் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எடுத்திருக்கிறார் நியூசிலாண்டுக்காக. ஸோ டோட்டலி வந்து டெஸ்ட் மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக்லேயும் வந்துட்டு வில்லியம் ஓரூக் வந்துட்டு ஒரு எஃபிஷியண்ட்டான பிளேயர் தான். நல்ல ஒரு டால் பவுலர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அவர்கிட்ட இருக்குது. கைல் ஜெமிஷன் அப்படின்னு ஒரு பிளேயரை வந்து நம்ம சைன் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டால் பவுலர். ஸோ அதனால் வந்துட்டு அந்த டால் பவுலர்ஸ் அப்படிங்கிற கெமிஸ்ட்ரி ஆர்சிபிக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ அதனால் வந்து வில்லியம் ஓரூக்கை சைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த டால் பவுலர் அப்படிங்கிற அந்த ஒரு செக் பாக்ஸை ஈஸியாக வந்துட்டு நம்மளால் வந்து டிக் பண்ணிக்க முடியும். ஈவன் கைல் ஜெமிஷனுக்கு அடுத்தபடியாக ரீஸ்டாப்லேயே கூட நம்ம வந்துட்டு அந்த இடத்துல சைன் பண்ணியிருந்தோம். அதுக்கும் அவங்க ஒரு விஷயம் சொன்னது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டால் பவுலர் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஒரு பிரைமரி விஷயமாக சொல்லி அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ப்ளஸ் மார்க் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து டால் பவுலர் அப்படிங்கிற இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வில்லியம் ஓரூக்கோட பாக்ஸ் வந்து சிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விஷயம் என்ன, ஒரு சீசனுக்கு தான் அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் தேடுறதுனால ஜஸ்ட் வந்துட்டு பிரைமரி பிளேயர்ஸ் பெரியா வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஓடிஎல் பிராட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இப்போ SAT20 நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ்
சான்ஸை கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதனால் ஓட்டில் பிராட்மேன் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதாவது வந்து T20 எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத வச்சுருக்கிறாரு. வெரைட்டி ஆஃப் அந்த ஒரு T20 லீக்ஸில் ஆடிட்டுருக்கிறாரு. ஸோ அந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது ஓட்டில் பிராட்மேனும் இன்கன்சிடரேஷனுக்குள்ளே எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஈவன் ஷர்துல் தாக்கூர் அந்த ஒரு ஹிண்ட்டில் இருந்தாலும் இவங்க வந்து ஓவர்சீஸ் ஆப்ஷன்ஸ் பை அப்படிங்கிறது தான் வச்சுருக்கிறாங்கன்னு ஸோ இப்போ ஒரு சில விஷயங்கள் சோர்சஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷர்துல் தாக்கூரை வாங்குறதுக்கு உங்ககிட்ட பர்ஸ்லேயும் அமௌண்ட் கிடையாது. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதே நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜாஸ் ஹேசல்வுட்டோட இடத்துல ஒரு பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபியில் 2022 இருந்த ஜேசன் பெக்ரண்டாஃப் அப்படிங்கிற பிளேயர் இப்போ பிபிஎல்ல நல்ல ஃபார்மில் ஸ்டில் வரைக்கும் இருக்கிறாரு. ஸோ அதனால் அவரை கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஒப்பீனியனில் இந்த ஒரு ஐபிஎல் 2025 ஜாஸ் ஹேசல்வுட் மிஸ் பண்ணார் அப்படின்னா யார் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.